ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்மளோட ஃபேவரைட்டான ஹீரோ சுவாமிநாதன் இருக்காங்களே, சுவாமி ப்ரோ, அவங்களுக்கு இந்த மாதம் 30ஆம் தேதி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு நீங்கள் வந்து விஷ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட் தான் இது. ஆக்சுவலாக வந்து இந்த அப்டேட்டை வந்து நவம்பர் 1 சொல்லிட்டாங்க. பட் நான் தான் டிலே எடுத்து வச்சுருந்தேன். பட் மறந்துட்டு திருப்பி இந்த ரிமைண்டர் பார்க்கும்போது ஐயோ நான் மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவாமி ப்ரோக்கு நீங்கள் வந்து விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டேரெக்டாக போய்ட்டு விஷ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம வீக்காவோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபேன் பேஜஸ்லாம், அவங்கள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் விஷ் பண்ணணும்னா ஸோ உங்களோட வாய்ஸ் நோட் இருக்குல்ல, நீங்கள் என்ன சொல்லி விஷ் பண்ணணும் அவருக்கு, நீங்கள் என்ன சொல்லி வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வாய்ஸ் நோட்டாக மேக் பண்ணி அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஐடி வீக்கா எக்ஸ்டான் மை ட்ரீமி வேர்ல்டு வீக்கா ஃபேம் வீக்கா டெலிலு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்னெல்லாம் பேச நினைக்கிறீங்களோ, அதாவது அவர் நீங்கள் வாழ்த்துன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பேசி ஒரு ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதாவது வாய்ஸ் நோட் எடுத்து இந்த ஐடிக்கெலாம் நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதெல்லாமே இன்ஸ்டாகிராம் ஐடி தான். நீங்கள் இன்ஸ்டாகிராம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சென்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் அனுப்புறதில்ல, நீங்கள் மட்டும் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாரும் அனுப்புகிற எல்லா வீடியோவுமே வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம விஜய் பார்ப்பார், அதாவது நம்ம சுவாமி ப்ரோ பார்ப்பார். அதை நான் 100% உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா இதே மாதிரி தான் லட்சுமி பிரியாவுக்கும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. பட் அதை எல்லாத்தையுமே அவங்க படிச்சுட்டு கேட்டுட்டு அதுக்கான ரிப்ளைமே கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கொடுக்குற வாய்ஸ் நோட் அவங்களுக்கு ரீச் ஆகும், அதுக்கு நான் ஷோர் கேரண்டி. ஏன்னா வீக்கா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. இது வந்து அவ்வளோ சாதனை விஷயம் கிடையாது. அவங்க வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க, எல்லாரோட நோட்ஸையுமே வாய்ஸ் நோட்ஸையுமே வாங்கி ஒரு கலெக்ஷனாக பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது நீங்கள் நினைக்க மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நினச்சிருந்தா அவங்க தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் வந்து அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும், நம்மளும் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 தான் அவரோட பர்த்டே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 25 தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு டேட் 23, இன்னொரு 2 days தான் இருக்குது. ஸோ மறக்காமல் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து அது போகணும். 2 days தான் இருக்குது. நீங்களும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 daysல நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் அந்த வாய்ஸ் நோட். அந்த மென்ஷன் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செய்து வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி பண்ணணும் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறேன், ஹெல்ப்பும் பண்ணுறேன். அதனால் முடிஞ்சதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ சுவாமி ப்ரோக்கு அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். பை பை.